கிண்டல் பண்ண கேள்வி இருந்தோம். நான் ஒரு நாள் மந்தத்துல அடிமை இருந்தேன். ஒரே சேவனம், தூக்கம் இல்லை, நைட்லாம் நிம்மதி இல்லை, ஒரு போராட்டம். மந்திரவாரனப்பா ஒரு அம்மா சொன்னாங்க, என்ன ஆரம்பம் ஏன் கவலையா இருக்க கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்லம்மா நைட்ல ஒரு தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை சொல்லும் போது என்கிட்ட ஒரு மந்திரவாரன் இருக்கிறான். அந்த மந்திரவாரனை இட்டு மாசல இல்லம்மா நான் கும்பிடாத தெய்வத்தோட அவன் புரியுவனா சொல்லும் போது இல்ல வா சொல்லுமா. அந்த மந்திரவாரன் இட்டு போனான். அந்த மந்திரவாரன் சொன்னான், இந்த பூஜைலாம் போடு, இந்த பூஜைலாம் போட சொன்ன. அவன் சொன்னபடியே நான் செய்தேன், ஒன்றும் விடுதல் இல்லை. நான் கும்பிடாத தெய்வம் எல்லாம் கும்பிட்டு பார்த்தேன், ஒன்று விடுதல்ல. எவ்வளவு என்னெல்லாம் என்ன மலையில ஏறணுமோ என்னெல்லாம் பண்ண பூஜை போடுமோ எல்லாம் பண்ண, ஒன்று விடுதல்ல. சரி பார்த்தேன், நான் கும்பிட தெய்வம் எல்லாம் என்னை கைவிட்டுச்சு, மந்திரக்காரனை கைவிடுச்சு. மந்திரக்காரன் தெய்வம் நினைச்சு அவனே எனக்கு இது பண்ணிட்டான். தோசைக்காரனை கேட்டான், அவன் இப்படி இருப்ப, இப்ப அவன் அது மாதிரி பிராடா இருக்கிறான். எல்லாமே எனக்கு ரொம்ப மனசு வெறுத்து போயிடுச்சு. சரி நம்ம ஏன் பூமியில வாழணும், எந்த தெய்வமே நமக்கு வரலையே, தெய்வம் இருக்குதா இல்லையா எனக்கு ஒரே பணத்துல இருந்தது. சரி நம்ம பூமியில இருந்து பிரயோஜனம் சொல்லிட்டு ஒரு நாள் தற்கொலை பண்ற நிலைமை போயிட்டேன். தற்கொலை நிலைமை போகும்போது கயிறு எடுத்துட்டேன். கயிறு எடுத்தும் போது நம்ம பூமியில அது யாருக்கு தெரியாது, நம்ம சைலண்டா போயிடலாம். ஏன்னா நான் பிரயோஜனம் இல்லாத இருக்கிறானே, எனக்கு நைட் தூக்கம் இல்லை. டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன். டாக்டர் சொன்னாங்க, இந்த 3 மாத்திரை போட்டு பார்த்து தூக்கம் வரன்னு சொன்னாங்க. 3 4 கூட போட்டு பார்த்து தூக்கம் வரல. ஒரே சிந்தனை, ஒரே கவலை. சரி இதெல்லாம் பார்த்தேன். அவங்களும் சொன்னாங்க, உனக்கு எந்த நோயும் இல்லையாப்பா, எந்த உடம்புல எந்த நோயும் இல்லையா, எதுவுமே பண்ண முடியாப்பா, இந்த மாத்திரை பாலை போட சொன்னாங்க. அப்போட பார்த்தேன், சரி விடுதலை இல்லை, தூக்கு போட கயிறு எடுத்துட்டேன். எடுத்தும் போது எங்க அண்ணன் 2002 செக் பட்டான். எங்கேயே போறவன என் அருணாதி இயேசு பேசினாரு, அவனை கொண்டு வா, அவனை கொண்டு வா சொல்லும் போது எங்க அண்ணன் போகும்போது வந்தான். ஆறுமுகம் சொன்னான். நான் சொன்னேன், என்ன கோபால் கேட்டேன், என் மனசு ஏதோ இது அது, நீ வா ஆலயத்துக்கு. நான் சொன்னேன், ஏசு நான் கிண்டல் பண்ணிக்கிறேன், ஏசு கேவலமா பேசிக்கிறேன், ஏசு திட்டிக்கிறேன், ஊழியக்காரெல்லாம் திட்டிக்கிறேன், என்ன மன்னிப்பாரா. எங்க அண்ணன் சொன்னும் போது எங்க அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை சொன்னா, ஏசு மன்னிக்கிற தெய்வம், நீ தெரியாதான் செய்த, தெரிஞ்சா செய்த, அவர் மன்னிக்கிற தெய்வம் சொல்லும் போது இட்டுன்னு போனா. இட்டுன்னு போகும்போது எனக்குள்ள ஒரு ஆலயத்தை அங்க ஜெபம் பண்றாங்க ஊழியக்காரர், அனைத்து பரிசுத்தவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்க ஊழியக்காரங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன உள்ள அலோடு பண்ணல, நீ போவாத சொல்லும் போது எங்க அண்ணன் கிட்ட சொன்ன, அண்ணா இது மாதிரி என்ன போட்டு அழித்துனா சொல்லும் போது எங்க அண்ணன் ஒரே சொன்னா, ஏசப்பா ரத்தம் சொல்லு, ஏசப்பா ரத்தம் சொல்லும் போது எனக்குள்ள ஏசப்பா ரத்தம் சொல்ல 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 எனக்குள்ள செய்வன பண்ணது எல்லாம் கரேன்னு வெளியே வந்தது. நான் கிண்டல் பண்ண தெய்வத்தை, நான் கேவலமா பண்ண இயேசு, எனக்கு அவர் தெய்வம் எல்லாம் கிடையாது, மத மாற்றம் சொன்ன இயேசு, அவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்த தெய்வம், அவர் தான் என்ன வாழ வைத்த தெய்வம், அவர் தான் 18 வருஷமா உயிரோடு வச்ச தெய்வம். நான் குண்ட தெய்வம் எனக்கு இது பண்ணல, நான் எல்லாம் வைப்பு அது பண்ணல, இயேசு தான் விடுதலை கொடுத்தார், இயேசு தான் வாழ வைத்தார். இனி இயேசு 2006 பிடிச்சேன், இன்னும் 18 வருஷமா நான் உயிரோடு இருக்கிறேன். இயேசு தான் மெய்யால கடவுள், நீங்களும் நம்பி வாங்க. அவர் மதம் மாற்றம் வரவில்லை, மதம் பிரச்சாரம் பண்ண வரல, உங்களை நேசிக்க வந்தார். எனக்கு எப்படி விடுதலை கொடுத்தாரு, எனக்கு எப்படி சமாதானம் கொடுத்தாரு, உங்க குடும்பத்தை வாழ வைப்பார், உங்க பிள்ளைங்க வாழ வைப்பார். மந்தத்துல ஒரே ஒரு கடவுள், அவர் மட்டும் தான் விடுதலை விட முடியும், வேற எங்க போனா விடுதலை இல்லை. அவரே மெய்யாள தேவன், அவரே உண்மையில கடவுள், அவரே மெய்யாள தேவன். ஆமென்.